ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி போகிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம டீம் கூட தான் வந்து இன்றைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ ஹரிஷ் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ போகிற வழியில் ஒரு ஸ்டன் பண்ணார் ஐயா. 2 லாரிக்கு நடுவில் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டு பயன்படுத்தி விட்டுட்டேன். மூஞ்சி பார்க்கும்போதே தெரியும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போனால் என்னோட காலேஜு காலியாக இருக்குது, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கால் பண்ணி கேட்டதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. பிகாஸ் ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷனாக. ஸோ அடிக்கிற வெயிலில் வந்து நம்ம போனது எல்லாமே எஃபோர்ட் போட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. டேவே வேஸ்ட்டாக போச்சு. சரி என்ன பண்ணுறது, வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் பைக் எடுத்து கிளம்பிட்டோம். எல்லாருமே பயங்கர டென்ஷனாக இருந்தாங்க. பிகாஸ் அவங்க படித்த காலேஜ் அது. ஸோ எல்லாமே கேட்டு தான் வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ இன்ஸ்பெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு எதுவும் பண்ண முடியாது, அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஜூஸ் குடிக்க போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ எல்லோரும் மூஞ்சுமே உருன்னு வச்சுருந்தாங்க. எனக்கு அப்படி இருக்கிறது பிடிக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் வந்து வீடியோ வந்து ஃபன்னாக எடுக்கிறது, ஃபில்டர்ஸ் ஃபேன்லாம் போட்டு காமெடி பண்ணுறது அப்படி பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே கொஞ்சம் ஒரு அளவுக்கு கூலாகிட்டாங்க. ஸோ அப்போ கூட ஃபவுண்டர் மூஞ்சில் கொஞ்சம் சிரிப்பே வரல. சரி அதுக்கப்புறம் அடிக்கிற வேலை எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எல்லோரும் வச்ச சஜஷன் தான், அடிக்கிற வேலை நமக்கு குழுன்னு ஏசி வேணும்னா ஒரே ஒரு இடம் தான் போகணும். அதுக்கு நம்ம வந்து கோயம்பேடு போகிற மாதிரி இருக்கும். கோயம்பேடில் எங்கடா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது கோயம்பேடில் விஆர் மால் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நல்ல ஆப்ஷனாக தான் இருந்துச்சு. சரி நம்ம வீடு பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம விஆர் மாலுக்கு போயிட்டோம். விஆர் மாலுக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம உள்ளே போன உடனே பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சு நம்ம விஆர் மாலுக்குள்ளே போய் ஸ்டார் பக்ஸில் போய் உட்காந்துட்டோம். நமக்கு சோறு தானே முக்கியம், கொஞ்ச நேரத்துக்கு டென்ஷன்லாம் தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாய்.